அவர் மேல இருந்த என் கோவம் ஆதிய பார்த்த அந்த நொடியில காணாம போயிடுச்சு. இது விதியா இல்ல காலம் செய்யற சதியான எனக்கு தெரியல. ஆதி என் கூட சேர்ந்து வாழ போறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆதி குழந்தைங்க மேல காட்டுற பாசம் அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சேன். அதுதான் இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் என்ன இங்கேயே இருக்க வச்சது. ஆனா இன்னைக்கு அது எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி குழந்தைங்கள அப்பா அப்பான்னு கூப்பிட வேண்டாம்னு ஆதி வாயாலேயே சொல்லி என்ன சந்தோஷத்துல திக்கு முக்காட வச்சிட்டியா? ஏன் என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்கு? இதுக்கு என்னதான் முடிவு? நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. எப்பவும் சொல்ற மாதிரி என் ஆதிக்கிட்ட இருந்து பிரிச்ச அதே விதிதான் மறுபடியும் சேர்த்து வைக்கும்னு நான் இப்பவும் நம்பி இருக்கேன். இந்த நிமிஷம் அந்த நம்பிக்கை மட்டும்தான் என்ன உயிரோட வச்சிருக்கு. சீக்கிரமா என்ன ரெடி பண்ணி விடுங்க. நீ ரெடி ஆயிட்டியா தமிழ்? ஆமாமா, நீங்க தலைவாரி விட்டீங்கன்னா போதும். அப்படி போடு. பாட்டி இல்ல, உப்மா உப்மாவை வாயில போடுன்னு சொன்னேன். சொல்லுமா. இப்ப நீ என்கிட்ட அடி வாங்க போற பாரு. ஒழுங்கா சாப்பிடு. கேக்குறல, சொல்லுமா. ஆதித்யா சாப்பிடு, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. தயவு செஞ்சு தமிழ்கிட்டையும் ஆதித்யா கிட்டையும் இனிமே என்ன அப்பான்னு கூப்பிட வேணாம்னு சொல்லுங்க. சொல்லுமா, நீ அழுததானே? டேய், நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல. போமா, நீ கேட்டா சொல்ல மாட்டே. நான் போய் அப்பா கிட்டே கேட்க போறேன். ஆதித்யா, ஆதித்யா சொன்னா கேளுடா. டேய் ஆதித்யா. என்னாச்சு பட்டி? ஏன் அம்மா இப்படி இருக்காங்க? என்கிட்ட எதுவும் கேட்காதடி அம்மா. போ, அம்மா கிட்டே போய் கேளு போ. ஆதியப்பா. டேய் சொல்லு ஆதித்யா. ஆதித்யா, நீங்க அம்மா ஏதாச்சும் திட்டினீங்களாப்பா? சொல்லுங்கப்பா, அம்மாவை ஏதாச்சும் திட்டினீங்களா? ஆதித்யா சொன்னா கேளு. இருமா. அப்பா சொல்லுங்கப்பா, அம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க? வாஷ்ரூம்ல போய் அழுதுட்டு இருந்தாங்கப்பா. ஆதித்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்க வேண்டான்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? என்ன யாரும் எதுவுமே சொல்லல.
நீ முதல்ல வா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்பணும். வா. விடுமா. அப்பா நீங்க சொல்லுங்கப்பா, அம்மாவை ஏதாவது சொன்னீங்களா? அப்பா ஏன்ப்பா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆதித்யா, என் பொறுமைய சோதிக்காத. நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. நான் அப்பா கிட்ட தான் கேக்குறேன். சொன்னா கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். அம்மா அடிக்காதம்மா. கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா? அம்மா வலிக்குதுமா. அப்பா சொல்லுங்கப்பா, அம்மா என்ன அடிக்கிறாங்கப்பா. ச்சே, அம்மாவும் பையனும் சேர்ந்து நாடகம் போடுறாங்களே, இதை விடக்கூடாது. பாரதி, இப்ப எதுக்கு ஆதித்யாவை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? கொஞ்சம் பொறுமையா சொன்னீங்கன்னா அவனுக்கு புரியும். அதை விட்டுட்டு சொல்லாம உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தா அவனுக்கு எப்படி தெரியும்? கூட்டிட்டு போய் சொல்லுங்க, போங்க.